அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் முறைப்படுத்து வாகனம் செய்யும் நேரத்தை உடனடியாக முறைப்படுத்து. பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை, செல்வதற்கு மட்டும்தான் சாலையா, சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்லடி மாமூடு என்கிற பகுதியில் குலசேரம் அருகில் இருக்கக்கூடிய கல்லடி மாமூடு என்கிற பகுதியில் அதிகனரக பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு சென்று விடுவதற்காக வந்து கொண்டிருந்த ஒரு மகிழுந்து மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை பார்வையிட்டு இந்த பகுதி பொதுமக்கள், அனைத்து கட்சிகளை சார்ந்த உறவுகளும், இந்த பகுதியில் சார்ந்த உறவுகள் அனைவரும் காவல்துறையிடம் முறையாக முறையிட்டார்கள். உறுதியான நடவடிக்கை அவர்கள் எடுக்காத பட்சத்தில் அனைத்து உறவுகளும் சேர்ந்து இந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்து ஏறத்தாழ 2.5 மணி நேரமாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் குரலுக்கு ஒத்துழைக்காத, மக்கள் கோரிக்கை ஏற்காத, மக்களின் வரி பணத்தில் சம்பளம் பெற்றுக்கொள்ளும் அதிகாரிகளை கண்டிக்கின்றோம். தீர்வு வேண்டும், உடனடியாக தீர்வு வேண்டும், உறுதி வேண்டும், மக்கள் உயிருக்கு உறுதி வேண்டும், உத்தரவாதம் கொடு, பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் கொடு. பள்ளி குழந்தைகள் செல்லுகின்ற, பொதுமக்கள் செல்லுகின்ற நெருக்கடியான நேரங்களில் வாகன போக்குவரத்தை நிறுத்திடு, குமரி மாவட்டம் உட்பட தமிழகத்தின் கனிம வளங்களை வெட்டி சூறையாடி கேரளாவுக்கு தொடர்ச்சியாக நாள் ஒன்றுக்கு 3000 முதல் 6000 அதிகனரக வாகனங்கள் இங்கிருந்து கடத்தப்படுகிறது. இது குறித்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தப்படும் அரசு நிர்வாகம் இது சம்பந்தமாக செவிசாய்க்கவில்லை. இதற்கு முன்பு 2 நாட்களுக்கு முன்பு 10 சக்கர வாகனத்துக்கு மேல் இங்கிருந்து கனிம வளங்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்ற நீதிமன்ற உத்தரவு 2 நாட்களுக்கு முன்பு அதையும் தடை செய்து இப்போது அனைத்து வாகனங்களிலும் கொண்டு செல்லலாம் அப்படின்னு உத்தரவை எடுத்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 22 சக்கர வாகனங்கள் வரைக்கும் இங்கேருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அதிகனரக வாகனங்களில். இது பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க, எந்தவித தங்குதடையின்றி. இன்று 16 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்லடி மாமூடு என்கிற பகுதியில் குலசேரம் அருகில் இருக்கக்கூடிய கல்லடி மாமூடு என்கிற பகுதியில் அதிகனரக பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு சென்று விடுவதற்காக வந்து கொண்டிருந்த ஒரு மகிழுந்து மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை பார்வையிட்டு இந்த பகுதி பொதுமக்கள், அனைத்து கட்சிகளை சார்ந்த உறவுகளும், இந்த பகுதியில் சார்ந்த உறவுகள் அனைவரும் காவல்துறையிடம் முறையாக முறையிட்டார்கள். உறுதியான நடவடிக்கை அவர்கள் எடுக்காத பட்சத்தில் அனைத்து உறவுகளும் சேர்ந்து இந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்து ஏறத்தாழ 2.5 மணி நேரமாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது தாசில்தார் அவர்கள் வந்து இனி பீக் ஹவர்ஸ் இன்னும் சொல்லக்கூடிய நேரம், அதாவது காலை 7:30 மணி முதல் 10 மணி வரைக்கும், மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் அதிகனரக வாகனங்கள் இந்த சாலைகள் செல்லாது என்கிற உத்தரவாதத்தை கொடுத்ததன் அடிப்படையில் இந்த போராட்டம் தற்போது கைவிடப்படுகிறது. நாளையானாலும் போராட்டம், ஓய மாட்டோம், நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். வர வேண்டும், முறையான அதிகாரிகள் வர வேண்டும். அன்னையிலேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னையிலிருந்து வரதா? என்ன ஆர்டர் என்ன ஆர்டர் டைம் நீங்க வாயிலே சொல்லிருக்கீங்க. நாங்க எங்க டிமாண்ட் சொல்லிருக்கோம். நீங்க என்ன ஆர்டர் போடுறீங்களோ அந்த ஆர்டர் காலை 7:30 முதல் 10 மணி வரை, அப்புறம் சாயந்தரம் 2 மணிக்கு 3 முதல் 3 மணி வரை எல்லாரும் சேர்ந்து கல்லூரி நேரத்தை வராங்க. நாங்க சொல்லுறோம். முதல் 5 மணி வரை பிற்பகல் 5 மணி வரை
மணி வரைக்கும். 5 மணிக்கு ஸ்கூல் விட. 6 மணி முதல் 6:30 வரை. 3:30 முதல் 6:30 வரை. 3 மணி நேரம். 6:30 மணி வரை. அண்ணே, நம்ம பிள்ளைங்க தான் பள்ளி போயிட்டு வரோம். வண்டி தள்ளி போயிட்டு இருப்பானுங்க. அதுக்கு ஒரு ஐயோ கொய்யோன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஒரு நிமிஷம். தெளிவா சார், தெளிவா ஒண்ணு டைமிங் சார் தெளிவா சொல்லி நீங்க வந்து அதை கவர் பண்ணிக்கலாம் சார். காலையில 3 மணி நேரம், மாலை 3 மணி நேரம். அந்த டைம் நீங்க வந்து சாயங்காலம் வந்து 3 மணில இருந்து 6 மணி வரை அல்லது 3:30 இருந்து 6:30 மணி வரை. அது அவங்க சொல்லிட்டு அவங்க சரி ஆர்டர் போடுறது அது வரைக்கும் 2 நாள் இருக்கு. யார் பொறுப்பு? அதை implement பண்ணுங்க. 7:30 முதல் 10 மணி வரை. ஓகே, அது ஓகே. மத்தியானத்துக்கு மேல 6 மணி முதல் 6 மணி 6 மணி வரை. சரி, ஆர்டர் இது ஆர்டர் சொல்லி அமல் வர்றது வரைக்கும் டிஎஸ்பி சார் பாதுகாப்பு. அமல் வர்றது வரைக்கும் டிஎஸ்பி சார் தான் பாதுகாப்பு. இது முடியாது. 6 மணிக்கு மேல அமல் நாளைக்கு 6 மணிக்கு திங்கள் போடுங்க. 6 மணிக்கு மேல இன்னையில இருந்து வரணும். 6 திங்கள் போடுங்க. நாளைக்கு இருந்து அமல் பண்ணுங்க. இன்னையில இருந்து வரணும். இந்த நொடி டிஎஸ்பி சார் அமல்படுத்துங்க. திங்கள் 6 போடுங்க. அதை மீறி சார், அதை மீறி இல்ல சார் சார் அதான் மீறி வண்டி வரணும். என்ன பண்றது? மாப்பிள சீலன் 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 அதான் மீறி வண்டி வரணும். என்ன பண்றது? அதான் மீறி வண்டி வரணும். என்ன பண்றது? கலங்க அதை மீறி வண்டி வரணும். ஒதுங்கி நின்று பேசுங்க. எமது உறுதியான கோரிக்கை என்னவென்றால் இங்கிருந்து தமிழகத்தில் உள்ள கனிம வளங்கள், அதாவது தமிழக கனிம வளங்களை வெட்டி சூறையாடி கேரளாவுக்கு கடத்தப்படுவதில் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது இருந்தாலும் சரி, 6 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, 22 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து கனிம வளங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு எல்லையுடைய சோதனை சாவடிகளை தாண்டி கேரளாவுக்கு கொண்டு செல்லக்கூடாது. உள்ளூர் மக்கள் பயன்பாட்டுக்கு வெறும் 6 சக்கர வாகனங்கள் மட்டும் குளிப்பாறையில் அடித்து குறைந்த விலைக்கு அரசே வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை தான் நம்ம வைக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாடி 5 மலைகளை உயர்ந்த இந்த மலைகளை அடித்து உடைத்து சூறையாடி அதை பள்ளத்தாக்காக மாற்றி கேரளாவுக்கு கடத்தி விட்டார்கள். இது மீதமுள்ள மலைகளை பாதுகாப்பதற்காகவது நம்முடைய மக்கள் அனைவரும் அணிதிரள வேண்டும். இதில் சாதி கடந்து, மதம் கடந்து, அமைப்பு கடந்து, கட்சிகள் கடந்து, பேதங்கள் கடந்து அனைத்து உறவுகளும் இதில் ஒன்றுபட வேண்டும். எனவே நாங்கள் எமது உறவுகளுக்கு வைக்கக்கூடிய அன்பு கோரிக்கை, இந்த கனிமவள கொள்ளை குறித்த விடயத்தில் அனைத்து உறவுகளும் ஓரணியில் ஒன்று திரண்டு இந்த கனிமவள கொள்ளையை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். திங்கட்கிழமை ஆர்டர் இஷ்யூ பண்ணலன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம உண்ணாவிரதம் இருப்போம். அந்த மறியல் இருந்துரும். கனிம வள கடத்தல் பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு? கனிம வளங்கள் கடத்ததை காங்கிரஸ் பேரியக்கம் முற்றிலுமாக கண்டிக்கிறது. கனிம வளங்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை அது உடைத்து தள்ளுகிறது. கனிம வளம் உடைகிறது, நம்முடைய இயற்கை வளம் அழிகின்றது. இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட மூவர்களை அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து கனிம வளங்களை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். காங்கிரஸ் பேரியக்கம் ஏற்கனவே பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறது. ஆகையால் நாங்கள் முழுமையாக இதை எதிர்க்கிறோம். தவறும் பட்சத்தில் இந்த நம்முடைய அரசு இன்று ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறது. நம்முடைய தகசீல்தார் மூலம் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். உடனடியாக எழுத்துப்பூர்வம் அந்த வாக்குறுதியை நாங்கள் தருகிறோம். திங்கட்கிழமை இன்றிலிருந்து அமல்படுத்துவோம். அரசு ஆணையாக திங்கட்கிழமை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த அரசு ஆணையை வெளியிடுவார்கள் என்ற உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். அந்த உத்தரவாதம் என்னவென்றால் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கனரக வாகனங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எந்த சாலைகளிலும் கடக்காது. அதுபோல மாலை
3:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் கனரக வாகனம் கடக்காது என்ப உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். போராட்டம் 10 நாட்களில் இட்டு அதற்கு தீர்வு காணப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியோட நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கீங்க. ஆனால் இந்த கனிம வள கடத்தலில் வந்து திமுக அரசு மேலே நம்மளுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பாக இந்த கனிம வள கடத்தலுக்கு அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? கனிம வள கடத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அதிக எடை பாரம் ஏற்றுதல், அது ஒரு கடத்தல். மேலும் அந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், அந்த ஜோன்லேருந்து ஜோனுக்கு உள்ளால கனிம வளங்கள் எடுத்தால், அது புறம்போக்கு நிலம் அரசு நிலமாக இருக்கிற இடத்தில் எடுத்தால் அது கடத்தலாக கருதப்படும். இவ்வாறாக கடத்தலில் பல வகையான பிரச்சனைகள் இருக்கிறது. தயவு செய்து நானும் கலெக்டர் இதுக்கு முன்னிருந்த ஆட்சியாளர்கள் சென்று சொல்லியிருக்கிறோம். எந்த நபராவது இந்த நிறைய கல்கோரியல் இருக்கிறது, 2 கல்கோரி நினைக்கிறேன், 2 கல்கோரியல் இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய நிலத்தில் இல்லாமல் புறம்போக்கு நிலத்தில் எடுக்கிற அந்த சர்வே நம்பரை நீங்கள் கொடுங்கள், நாங்கள் உடனடியாக வந்து அதை ஆய்வு செய்கிறோம், அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதியளித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் இங்கே நம்ம இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் அப்படி எங்கேயாவது ஏதாவது கல்கோரிகள் தவறாக செய்கிறது என்றால் நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அவர்களை நாங்கள் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கம் நாங்கள் அது மனுவாக கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வைப்போம். தவறும் பட்சத்தில் மாபெரும் போராட்டம் அதற்கும் நாங்கள் செய்வோம் என்பதை உறுதியளிக்கிறோம். இப்போ தேர்தல் வரக்கூடிய காலம் வந்ததுனால இந்த போராட்டம் வந்து தேர்தலுக்கான நகர்வா இல்லை வந்து கனிமவள பிரச்சனைகள் நடக்கும்போது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி களத்தில் இருக்கும்? இன்றைக்கு யதார்த்தத்தை தான் பேச வேண்டும். இன்றைக்கு இந்த விபத்து ஒன்று ஏற்பட்டது. பொதுமக்கள் சார்ந்து இந்த பிரச்சனை எடுத்த உடனே நாங்களும் அந்த களத்தில் தேர்தலுக்காக அல்ல, பொதுமக்கள் வீதிக்கு வந்தால் காங்கிரஸ் பேரியக்கம் உறங்கி கொண்டிருக்காது. பொதுமக்களோட சேர்ந்து போராடுறது தான் காங்கிரஸ் பேரியக்கம். அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கம் வந்து நம்முடைய ராகுல் தலைவர் அதே தான் செய்தார். எந்த ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை என்றாலும் ஓடி சென்று அந்த பிரச்சனையோட இருந்து அவரோட இணைந்து போராடுவதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கை. அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த போராட்டத்தை நிகழ்த்தியுள்ளோம். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, இந்த டைம்ல இந்த டைம் பகல் டைம்ல டாரஸ் வண்டிகள் ஓடாதுன்னு எழுதி கொடுங்க, நம்ம உடனே இறங்கிடுறோம். இவ்வளவு பிரச்சனை அந்த வண்டியில சைட்ல வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா பாடி எடுத்துட்டாங்க. பேசுங்க.